வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சௌச்சௌ வச்சு சூப்பரான ஒரு பொரியல் செய்யலாம். அதுக்கு நான் 2 சௌச்சௌ எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அது செவந்து வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பிடிச்சு பிடிச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தக்காளி பழத்தை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சௌச்சௌவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு சூப்பரான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 2 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காயப்பொடி, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த காய் வெந்து வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்து 2 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான சௌச்சௌ பொரியல்